நமஸ்தே. ஸ்ரீ பரம்ஜோதி பகவதி பகவானின் அற்புதம். நான் ஃபெட்ரிகா பால்டே ஜான்சன். எனக்கு 85 வயதாகிறது. ஆனால் இப்போதுதான் ஸ்ரீ பரம்ஜோதி பகவதி பகவான் அவர்களின் அருளால் நான் தெய்வத்துடன் ஒருமை நிலையை அனுபவித்து வாழ்க்கை என்பதன் உண்மையான அர்த்தத்தை அறிந்தேன். எனக்கு நல்ல குடும்ப வாழ்க்கை இருந்தது. ஆனால் அதே சமயம் ஆழமான உள்ளார்ந்த வேதனையையும் அனுபவித்தேன். எப்போதும் ஒரு வெற்றிடம், தனிமை உணர்வு மற்றும் தெய்வத்துடனும் மற்ற மனிதர்களுடனும் இணைப்பு இல்லாத நிலை இருந்தது. நான் மற்றும் என் மறைந்த கணவர் பீட்டர் ஒன்னஸ் இயக்கத்தில் இணைந்த போது அனைத்தும் மாறியது. அது எங்களை நிறைவு மற்றும் மகிழ்ச்சி பாதைக்கு கொண்டு சென்றது. பீட்டரும் நானும் மிகவும் பிரபலமான ஆன்மீக இயக்கத்தில் ஆசிரியர்களாக இருந்தோம். எங்கள் குரு, புதிய யுகத்தின் உண்மையான மகாகுரு எதிர்காலத்தில் வருவார் என்று முன்கூட்டியே கூறினார். அப்படியே ஸ்ரீ அம்மா பகவான் எங்கள் வாழ்க்கையில் வந்தார். ஸ்ரீ அம்மா பகவான் அவர்களின் அருளால் பெரிய மாற்றங்களும் அற்புதங்களும் நிகழத் தொடங்கின. இந்தியாவுக்கு 10 முறை வருவதற்கான ஆசிர்வாதம் எங்களுக்கு கிடைத்தது. அந்த அனுபவங்கள் அனைத்தும் அற்புதங்களாக நிரம்பி இருந்தன. ஒவ்வொரு முறையும் ஸ்ரீ அம்மா பகவானுடன் உள்ள பிணைப்பு மேலும் வலுவாகவும் அன்பாகவும் வளர்ந்தது. முதல் பெரிய அற்புதம் கோவிலில் நடந்த ஒரு செயல்முறையின் போது எனக்கு ஏற்பட்டது. 2ஆம் உலகப் போரின் போது நடந்த குண்டுவீச்சு தாக்குதலில் நடுவில் என் பிறப்பை நான் மறுபடியும் அனுபவித்தேன். என்னை சுற்றி இருந்தது பயம் 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 மட்டுமே. அதனால் என் வாழ்நாள் முழுவதும் காரணம் புரியாமல் விமான பயணம் குறித்து மிகுந்த பயம் இருந்தது. இந்தியாவில் இருந்து வீடு திரும்பும் விமான பயணத்தின் போது அதிசயம் நிகழ்ந்தது. திடீரென்று எந்த பயமும் இல்லை. நான் அமைதியாகவும் சுதந்திரமாகவும் மகிழ்ச்சியுடனும் விமானத்தில் அமர்ந்திருந்தேன். இந்த மகத்தான கருணை அற்புதத்திற்கு நன்றி. 2வது பெரிய அதிசயம் 2025 அக்டோபரில் ஸ்ரீ பகவானின் தரிசனத்தின் போது நிகழ்ந்தது. என் உள்ள குழந்தை குணமடைந்தது. அது ஒரு மிகப்பெரிய விடுதலை போல் உணரப்பட்டது. ஒரு பெரிய தடுப்பு நீக்கப்பட்டது என்பதை உணர்ந்தேன். அதன் விளைவாக நான் மூல ஆதாரத்தை அடைந்தேன். நான் அந்த ஆதாரத்துடன் ஒன்றானவள் என்பதை உணர்ந்தேன். நான் என் தெய்வீக ஒளிக்கதிர். அது நிரந்தரமாக வீடு பேர் அடைந்த உணர்வாக இருந்தது. மறைமுகம் நீங்கியது. என் புதிய உண்மை நானே அது, அல்லது நான் நானாகவே இருக்கிறேன். இனி வேதனை இல்லை. பார்ப்பவளாக இருப்பதும் நான் உண்மையில் யார் என்பதை அறிதலும் மட்டுமே உள்ளது. உன்னுடன் ஆனந்தமாக ஒரு ஒருமை நிலை. நான் இல்லை, அதே சமயம் நானே அனைத்தும். ஸ்வர்க்கம் என்னுள் உள்ளது. நானும் ஸ்வர்க்கத்தில் உள்ளேன். வாழ்க்கை அன்பும் இணைப்பும் கொண்ட ஒரு கொண்டாட்டம். அந்த அக்டோபர் தரிசனத்திலிருந்து என் வாழ்க்கை அதிசயங்களின் தொடராக மாறியது. என்னுள் இருக்கும் குழந்தை பாதுகாக்க நான் கட்டிய சுவர் இடிந்தது. இதனால் என் உறவுகளில் பெரிய மாற்றங்கள் ஏற்பட்டன. இப்போது நான் பிறரிடம் மிகவும் திறந்த மனதுடன் அன்புடன் இருக்கிறேன். இயல்பாகவே உதவ தயாராகவும் சேவை செய்ய விருப்பமாகவும் இருக்கிறேன். பின்னர் சுய விருப்பம் என்ற ஒன்று இல்லை என்ற அனுபவம் ஏற்பட்டது. ஏனெனில் நான் என்ற உணர்வு இல்லை. கருணைமுகு மகா ஒளியான ஸ்ரீ அம்மா பகவானுடன் ஒருமைத்துவம் மட்டுமே உள்ளது. அதனால் அவர்களின் சித்தமும் என் சித்தமும் ஒன்றாகிவிட்டது. படிப்படியாக மிகுந்த அன்புடனும் கவனத்துடனும் ஸ்ரீ அம்மா பகவான் என்னை உயர்ந்த விழிப்புணர்வு நிலைக்கு வழிநடத்தி வருகின்றனர். அதற்கேற்ப என் உண்மை பற்றிய புரிதலும் மாறிக்கொண்டே இருக்கின்றது. எவரும் எதையும் செய்யவில்லை. இனி முயற்சி தேவையில்லை. அவர்களின் தெய்வீக ஓட்டத்துடன் நகர்வதே உள்ளது. நான் இப்போது வேறு ஒரு உலகில் அல்லது ஏற்கனவே பொற்காலத்தில் வாழ்வதைப் போல் உணர்கிறேன். சில சமயம் இரவில் நான் அளவற்ற ஆனந்தமும்
அன்பும் நிறைந்த பெருங்கடலின் விழித்தெழுகிறேன். கடந்த சில நாட்களில், குறிப்பாக ஆனந்த பரிமாற்றத்தின் போது, என் இதயத்தில் அவர்களின் இருப்பை அனுபவித்தேன். என் இதயம் தெய்வீக அன்பால் நிரம்பி வழிகிறது. இப்போதுதான் நான் புரிந்து கொள்கிறேன், நீங்கள் என் வாழ்க்கையில் வந்ததற்கு முன் நான் இழந்தது இதுதான். என் அன்பே, என் தெய்வீக தந்தையே, இந்த மகத்தான வரங்களுக்கு நான் எப்படி நன்றி சொல்ல முடியும்? இப்போதுதான் உங்கள் மகத்துவம் எங்களுக்கு மற்றும் உலகத்திற்கு என்ன அர்த்தம் என்பதை கவனிக்கத் தொடங்குகிறேன். ஸ்ரீ அம்மா பகவான் மற்றும் ஒன்னஸ் இயக்கத்தின் அனைத்து தாசர்கள் மற்றும் சேவகர்களுக்கு என் இதயம் நன்றியால் நிரம்பியுள்ளது. நான் சொல்லக்கூடியது ஒன்றே, அம்மா பகவானே, நான் உங்களை மிகவும் நேசிக்கிறேன்.